நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரி வளாகத்தில் போர் நினைவு தூண் சதுக்கத்தில் ராணுவ ஒத்திகை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தலைமை தளபதி அனில் சௌகான் உள்ளிட்டோர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக வீரர்கள் ஒத்திகை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர்கள் ஒரு பிரிவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவமனையில் 250க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டும் தொடர்ந்து இரவு பணி போடப்படுவதாக குற்றம் சாட்டினர். மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுடன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருப்பதி பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பொம்மநாயக்கன் பாளையத்தில் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் கொப்பளிப்பதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியடைந்தனர். சாலை முழுவதும் கழிவுநீர் குளம்போல் தேங்கியதால் துர்நாற்றத்தால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதியடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் விழாவுக்காக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் பேரம் பேசியதாக ஆடியோ பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்ம மாவட்டத்தில் யாரும் பேச மாட்டாங்க சார். அப்போ ஆடியோ பார்த்து நீங்க கேட்டீங்களா சார்? அந்த ஆடியோ எதுவும் அந்த வாய்ஸ் வேற ஏதோ வாய்ஸ் மாதிரி இருக்குது. அப்படிங்களா? சரிங்க. நம்ம டாக்டர் சார். ஆனால் ஆரம்ப சுகாதார நிலைய பணியாளர்களுக்கு அழுத்தம் கொடுக்கவில்லை என மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலர் விளக்கமளித்தார். கர்நாடகாவில் ஆண்கள் சேலை கட்டி 100 நாள் வேலை திட்டத்தில் மோசடி செய்ததன் புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சில ஆண்கள் சேலை கட்டி பெண்கள் போல கணக்கு காட்டி தேசிய மொபைல் கண்காணிப்பு சேவையில் பதிவேற்றம் செய்து 3 லட்சம் ரூபாய் வரை தினக்கூலி பெற்றுள்ளனர். இதன் புகைப்படங்கள் வெளியாகி மோசடி அம்பலப்படுத்திய நிலையில் இதன் பின்னணியில் சில அதிகாரிகளின் தலையீடு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அதிவேகத்தால் நிகழ்ந்த சாலை விபத்தால் கல்லூரி மாணவர்கள் 2 உயிரிழந்தனர். ஐயர்மலையில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர்களான இன்பராஜ், பூவரசன் ஆகியோர் திருச்சி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் பைக்கில் அதிவேகமாக பயணித்தனர். ஆண்டவர் கோயில் அருகே சாலையை கடக்க முயன்றபோது எதிரே வந்த டிப்பர் லாரி மோதியதில் இருவரும் படுகாயமடைந்து நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் பெண்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக சென்றனர். கோவிலில் வள்ளி தெய்வானை சுப்பிரமணிய சுவாமிக்கு பாலபிஷேகம் நடைபெற்றது. சென்னை புழல் சிறையில் நீதிமன்ற விசாரணைக்கு சென்று திரும்பிய விசாரணை கைதியிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. செங்குன்றத்தைச் சேர்ந்த தீபக் என்பவர் கஞ்சா கடத்திய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு விசாரணைக்காக அவரை காவலர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு மீண்டும் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அப்போது சோதனையில் அவர் ஆசனவாய் பகுதியில் மறைத்து வைத்திருந்த 10 கிராம் கஞ்சா, 6 பீடிகள் பிடிபட்டன. காவலர்கள் கண்காணிப்பினிடையே அவருக்கு கஞ்சா வழங்கியது யார் என்று விசாரணை நடைபெறுகிறது. தருமபுரி மாவட்டம் சோமநாடி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த திருவிழாவில் துரியோதனன் படுகடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பீமன், அர்ஜுனன், திரௌபதி, காந்தாரி வேடமணிந்த நாடக கலைஞர்கள் துரியோதனன் படுகடும் நிகழ்ச்சியை தத்துரூபமாக நடித்து காட்டினர். சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலையை கண்டுகளித்தனர். திருப்பூர் குமரன் தனியார் மகளிர் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவிகளுக்கான ஃபேர்வெல் நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டம் களை கட்டியது. கல்லூரி அரங்கில் கூடிய மாணவிகள் டிஜே இசைக்கு ஏற்ப உற்சாகமாக நடனமாடினர். இறுதியாண்டு மாணவிகள் ஒருவருக்கொருவர் ஆரத் தழுவி கண்ணீருடன் பிரியா விடைபெற்றனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட டாஸ்மாக் கடையை ஆட்சியர் சென்று ஆய்வு செய்தார். அகரம் சீகூர் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் ஊரில் உள்ள டாஸ்மாக் கடையால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக சிலர் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து ஆட்சியர் கிரேஸ் பச்சால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடை இயங்கும் பகுதிக்கு சென்று பார்வையிட்டு கடையை மாற்று இடத்தில் அமைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நாமக்கல் கூட்டுறவு சொசைட்டியில் நடைபெற்ற நேரடி ஏலத்தில் 1,20,00,000 ரூபாய் மதிப்பில் பருத்தி விற்பனை செய்யப்பட்டது. ஏலத்திற்காக மொத்தம் 4,900 பருத்தி மூட்டைகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். நேரடி ஏலத்தில் RCH ரக பருத்தி ரகம் குவிண்டால் ஒன்றுக்கு 8,259 ரூபாய் வரை விலை போனது. மட்ட ரக கொட்டு பருத்தி குவிண்டால் ஒன்றுக்கு 6,089 ரூபாய் வரை விற்பனையானது.
அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று குஜராத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த 30 ஆண்டுகளாக காங்கிரஸ் குஜராத்தில் ஆட்சியை பிடிக்கவில்லை என்றும், ஆனால் தற்போது மக்கள் மாற்றத்தை எதிர்பார்ப்பதால் குஜராத்தில் இருந்து மாற்றம் தொடங்கும் என கூறினார். பனாமா கால்வாயை சீன ஆதிக்கத்தில் இருந்து மீட்டெடுப்போம் என அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்சேட் கூறியது சர்வதேச அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான பனாமாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க ராணுவ அமைச்சர் பீட் ஹெக்சேட் பனாமா அதிபர் ஜோஸ் ரவுலை சந்தித்தார். இதையடுத்து பேசிய ஹெக்சேட் பனாமா அரசுடன் இணைந்து சீனாவின் பிடியில் இருந்து பனாமா கால்வாயை விரைவில் மீட்போம் என கூறினார். பனாமா கால்வாயை 100 ஆண்டுகளுக்கு முன் கட்டிய அமெரிக்கா அதனை 1999ஆம் ஆண்டு பனாமா நாட்டிடம் ஒப்படைத்தது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதியில் உரிய சாலை வசதி கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பந்தலூர் செட்டிவயல் கிராமத்தில் சுமார் 75க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இங்கு முறையாக சாலை, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் ஜனவரி மாதம் பெய்த கனமழையால் சேதமடைந்த பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தலைமை அஞ்சலகம் முன்பு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை கும்பகோணம் பிரதான சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். ஆனாலும் காவல்துறையினர் வாகனத்தை மறித்து சக விவசாயிகள் போராட்டம் நடத்தியதால் காவலர்கள் அவர்களை விடுவித்தனர். பின்னர் சாலையோரமாக நின்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அதிவேகமாக வந்த அரசு பேருந்து சாலையோர வீட்டின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து திருநெல்வேலி சென்ற அரசு பேருந்து முன்னால் சென்ற காரை முந்திச் செல்ல முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மீது மோதியது. இதனால் வீட்டின் சுவர் சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக பேருந்து பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஊருக்குள் உலாவிய ஒற்றை யானையை 2 நாய்கள் விரட்டிச் சென்றன. வனப்பகுதியில் நிலவும் வறட்சி காரணமாக உணவு, தண்ணீர் தேடி யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் வலம் வரும் நிலை உள்ளது. அந்த வகையில் சுங்கம் பகுதிக்கு வந்த யானையை அங்கிருந்த 2 நாய்கள் விரட்டின. இதனால் ஆக்ரோஷமான யானை பிளிரியபடி வனப்பகுதிக்குள் ஓடிச் சென்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோவிலில் பங்குனி பொங்கல் கரக உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்கள் உடலில் கட்டி போட்டு வழிபாடு நடத்தினர். ஏப்ரல் 1ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் பங்குனி பொங்கல் கரக உற்சவ விழா தொடங்கிய நிலையில் 9வது நாளில் முத்தாலம்மன் கோவிலில் இருந்து சக்தி நீர் எடுத்து வந்து ஆலயத்தில் ரதி சேர்த்தல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் உடலில் கட்டி போட்டு நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே முதிய தம்பதியை கட்டி போட்டு கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தளவாய்ப்பட்டியில் வசிக்கும் மகாலிங்கம், கமலவேணி தம்பதி வீட்டில் இரவில் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் இருவரையும் கட்டி போட்டு செல்லோடேப் மூலம் வாயை அடைத்ததாக கூறப்படுகிறது. மற்றும் கமலவேணி அணிந்திருந்த 6 சவரன் தங்க நகைகள் மற்றும் பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் ஆகியவற்றை திருடிச் சென்றதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மரம் வெட்டும் வேலைக்கு சென்றவர் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொண்டாங்குறிச்சி காட்டில் மரம் வெட்டும் வேலைக்கு சென்ற விக்னேஷ் என்ற 22 வயது இளைஞர் அருகில் உள்ள கிணற்றில் முகம் கழுவ சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் வந்து அவரை சடலமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 100க்கும் மேற்பட்ட தெருநாய்களை வலைவீசி பிடித்த நகராட்சி ஊழியர்கள் ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தினர். கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சாலையில் சுற்றித் திரிந்த தெருநாய் கடித்ததில் ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து தெருநாய்கள் கடித்ததில் ஒரே நாளில் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதனையடுத்து தெருநாய்களை கணக்கெடுத்து அவற்றுக்கு தடுப்பூசி செலுத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி ராஜபாளையம், பெண்ணாகரம், சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றித் திரிந்த தெருநாய்களை பிடித்த பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்தினர்.
சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழாவுக்காக திருச்சி மாவட்டத்திற்கு வரும் 15ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 14ஆம் தேதியன்று அம்மன் வெள்ளிக்குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வையாளி கண்டருளும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா 15ஆம் தேதி நடைபெறுவதால் அன்றைய தினத்தில் திருச்சி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளித்து ஆட்சியர் பிரதீப்குமார் உத்தரவிட்டுள்ளார். இந்த விடுமுறையை ஈடு செய்ய மே 3ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பழனி மலையடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்களுக்கு இடையூறு என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கிரிவலப்பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அகற்றப்பட்டதால் சன்னதி வீதி சாலையை முழுமையாக வியாபாரிகள் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. பங்குனி உத்தர திருவிழாவையொட்டி அதிக அளவில் பக்தர்கள் வருகை தரும் சூழலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நகராட்சி நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனி அருகே தண்ணீர் லாரி மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பொள்ளாச்சி அருகே திண்டுக்கல் விரைவு நெடுஞ்சாலையில் சப்பலநாயக்கன்பட்டி பகுதியில் சாலையின் நடுவே உள்ள செடிகளுக்கு டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் பாய்ச்சும் பணி நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒட்டன்சத்திரம் நோக்கி சென்ற சரக்கு வாகனம் தண்ணீர் லாரி மீது மோதியது. விபத்தில் சரக்கு வாகனத்தின் முன்பகுதி நசுங்கியதால் ஓட்டுநர் கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் சதுர்வேதமங்கலம் என்று அழைக்கப்படும் மேலகரம் மகா கணபதி கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 6 கால யாகசாலை பூஜைகள், கோபூஜை, பிரம்மச்சாரி, ஆச்சாரிய பூஜையை தொடர்ந்து மூலவர் மற்றும் ராஜகோபுரத்திற்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் பாப்பாநாடு காவல் நிலையம் முன்பு பாறைக்கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பலாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த தீர்க்கரசுவுக்கும் பாப்பாநாட்டைச் சேர்ந்த திருக்குமாருக்கும் இடையே நிலப்பிரச்சினை இருந்தது. இந்நிலையில் கடந்த 3ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தீர்க்கரசுவை 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறைத்து வெட்டியது. இதனையடுத்து தஞ்சை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் தீர்க்கரசு உயிருக்கு ஆபத்து இருப்பதாக புகாரளித்தும் காவல்துறையினர் அதனை கண்டுகொள்ளவில்லை என்று கூறி அவரது உறவினர்கள் காவல் நிலையம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே மலையூரில் பொதுமக்களுக்கு தொந்தரவாக உள்ள டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மலையூர் கிராம பிரதான சாலையில் அரசு பள்ளிக்கு அருகில் டாஸ்மாக் கடை செயல்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் அவ்வழியாக சென்று வரும் மாணவர்களும் பெண்களும் பல்வேறு இடையூறுகளை சந்திப்பதாக குற்றம் சாட்டி கடையை அகற்றக் கோரி கோரிக்கை விடுத்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மலை கிராமத்தில் காயமடைந்த சிறுவன் மருத்துவமனைக்கு டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்டார். அகமலை கிராம ஊராட்சியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சொக்கன் அலைமலை கிராமத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் மிளகு பறிக்க மரத்தில் ஏறியபோது தவறி கீழே விழுந்து காயமடைந்தார். அவரை டோலியில் வைத்து 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தூக்கி சென்ற பிறகு 108 ஆம்புலன்ஸ் மூலம் பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர்.